கொடுத்துடுறான், இன்னொரு பார்ட்டை ஆர்பிஐக்கு கொடுத்துடுறான். இப்படிதான் பேங்க் எல்லாம் சம்பாதிக்கும். சரியா? சோ இதை நம்ம என்ன சொல்லலாம், மணி கேபிட்டல் சொல்லலாம். லாஸ்டா ஹியூமன் ரிசோர்சஸ் ஆர் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா மனித மூலதனம். உங்களுடைய உழைப்பை இன்வெஸ்ட் பண்ணாம எந்த ஒரு காரியமும் நடக்காது. இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ இப்போ என்ன தொழில் வச்சுக்கலாம், ஒரு ஸ்டுடியோ ஷாப் வச்சுக்கலாம். நீங்க ஸ்டுடியோ ஷாப் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியல அப்படின்னா நீங்க உங்க லேபர்கிட்ட வேலை வாங்க முடியாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அது களத்துல இறங்க முடியும். இப்போ மனித மூலாதாரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உழைப்பை நம்பிதான் களத்துல இறங்க முடியும். ஒண்ணுமே தெரியாம பணத்தை போட்டீங்கன்னு வைங்களேன், டீ கடை போடுறீங்க ஒண்ணுமே தெரியாம, உங்களுக்கு நல்ல டீ மாஸ்டர் கிடைக்கல அப்படின்னா, இல்ல ஒருவேளை கடைசல்காரன் வச்சுக்கலாம், அவர் ரொம்ப ஸ்லோவா டீ போடுறான்னு வச்சுக்கலாம், நீங்க சொல்லுவீங்க கொஞ்சம் வேகமா தான் டீ போடேன், அப்ப நீங்களே வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு போட தெரிஞ்சாதானே போடுவீங்க. சோ அப்போ இங்க ஹியூமன் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மனித மூலதனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு ஒரு தொழில இறங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலுக்கான வித்தை தெரியணும். சோ அப்ப இது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த கேபிட்டல் நம்பி இறங்க முடியும். அப்போ 3 டைப் ஆஃப் கேபிட்டல் வந்து நமக்கு இருக்குதுதான் மூலதனம் சொல்றோம். பிசிக்கல் இருக்கு, மணி கேபிட்டல் இருக்கு, அண்ட் ஹியூமன் கேபிட்டல் இருக்கு. சோ மூணையும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்து நம்ம இதை பத்தி புரியுதா என்ன சொல்றேன்னு? ஹலோ, எஸ் எஸ், எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கீங்கல்ல? சார் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதான் இல்ல இல்ல, இது வந்து வீடியோ கிளாஸ் அப்படிங்கும்போது நம்ம யாரும் பாக்குறதே கிடையாது. யாரு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. கேள்வி கேட்கலாம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமி யாரு? ஃபாதர் ஆஃப் எக்கனாமி சோ த தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் ஆடம் ஸ்மித். தியரி ஆஃப் மாரல் சென்டிமெண்ட் ஆடம் ஸ்மித். எஸ், ஓகே. தி வெல்த் ஆஃப் நேஷன், வெல்த் ஆஃப் நேஷன் எந்த வருஷம் யாரா சொல்ல முடியுமா? 1776 39 எனக்கு ஏன் 6 ஓகே ஓகே ஃபைன். ஓகே 1776. ஓகே. சோ கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு ஒரு கண்ட்ரி சொல்லுங்க. கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்கு ஒரு கண்ட்ரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அமெரிக்கா. சோ மிக்ஸ்ட் எக்கனாமிக்கு ஒரு 2 கண்ட்ரி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மிக்ஸ்ட் எக்கனாமிக்கு சூப்பர் 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 சூப்பர். சூப்பர் சூப்பர். அப்ப எல்லாரும் கவனிச்சுட்டு தான் இருக்கீங்க. சூப்பர் சூப்பர். ஓகே. சோ அடுத்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஆண்டர்பிரனர் பத்தி பேச போறோம். ஆண்டர்பிரனர் அப்படின்னா யாருன்னா த சேஞ்சிங் ஏஜென்ட் ஆஃப் த சொசைட்டி. ஓகேவா? சொசைட்டி மட்டும் சொசைட்டினா அதாவது சமுதாயத்தை மாற்றம் காணக்கூடிய ஒரு முகவர்கள் தான் யாரு அப்படின்னா நமக்கு ஆண்டர்பிரனர். ஒரு ஆண்டர்பிரனரா நீங்க இருக்கீங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்க வந்து ஏத்துக்கிட்டாகணும். இப்போ நீங்க வந்து ஒரு தொழில் முனைவரா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாரே வச்சுக்கலாமே, கிருஷ்ணகுமார் சார் வச்சுக்கலாமே. சோ சார் வந்து ஒரு தொழில் முனைவரா இருக்காருன்னா அவரே இந்த சொசைட்டில சேஞ்ச் ஆஃப் பிளான தான் உள்ள கொண்டு வரணும். வாட் தி சேஞ்ச் ஆஃப் பிளான்? எல்லாரும் போடுற மாதிரி சாரும் டீ கடை போட்டாருன்னா ஓடுமான்னு கேட்டா ஓடலாம், ஓடாமே போகலாம். பட் நான் என்ன பண்றேன்னா டீ கடை போடுறேன், கொஞ்சம் மாடர்னா போட்டுருவோமே டீ கடையை. எப்படின்னா எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா டீ கடையில நார்மலா நிக்க வச்சு பண்றாங்க. சார் என்ன பண்றாரு அப்படின்னா மேல ஒரு மாடி கட்டி மாடியில நீங்க ஃப்ரீயா எவ்வளவு நேரம் உட்காந்து டீ குடிக்கலாம், டைம் பாஸ் பண்ணிக்கலாம்னு கட்டுறாரு. கீழே ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறாரு. சோ பார்க்கிங் அழகான ஏரியா வைக்கிறாரு, ஒரு பூங்கா வைக்கிறாரு. இப்ப சாரை தேடி எல்லாம் போவாங்க. நான் என்ன தரேங்கிறது இருக்குது. வாட் டு பி நீட், உங்களுக்கு என்ன நீடோ அதை நான் தரணும். இல்லைன்னா தேவையே இல்லாத ஒரு பொருளை தேவை உள்ளதா மாத்தணும். நீங்க சிவகார்த்திகேயனுக்கு ஒரு படம் ஒண்ணு உண்டு. அது படம் பேர் எனக்கு இது அவன் அழகா சேல் பண்ணுவான், மார்க்கெட்டிங். அது படம் பேர் யாருக்கா தெரியுமா? ஏதோ ஒரு படம்லாம், நல்ல படம், அழகா எக்கனாமி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அந்த படத்துல. வேலைக்காரன். வேலைக்காரன். எஸ், உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை தேவை இல்லாத மாத்தக்கூடியதான் எக்கனாமிங்க. பட் தேவை உள்ளத பண்ணதும் எக்கனாமி தான். ரெண்டுமே எக்கனாமி தான். ஓகேவா? சோ உங்களுக்கு மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மக்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கக்கூடியவர் தான் ஆண்டர்பிரனர். பட் மக்களுக்கு தேவை உள்ள பொருளா மாத்திரவரும் என்டர்பிரனர் தான். சரி, என்டர்பிரனர்னா யாருங்கிறத பத்தி பேசிடலாம். சோ ஐடென்டிஃபைங் த ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன லாபம் தரும் அதை மட்டும் சொல்லுங்க. குழலி நீதி யாழி நீதி என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு வள்ளுவர் அழகா ஒரு குரல்ல சொல்லியிருப்பாரு. இந்த சின்ன பிள்ளைங்க இருந்தாலே ஒரு என்ஜாய்மெண்ட் தான்யா. சோ அப்படி கொண்டாட்டத்தை ரசிச்சுக்கலாம். எவ்வளவு சேட்டைகள் பண்ணாலும் ரசிக்கதான் முடியும் இல்லையா? அதுதான். அது கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன் என்ன பேசுது குழந்தைன்னு சொல்லி. வாங்க போயிடலாம். சோ ஐடென்டிஃபைங் த ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டபிள் த ஆப்பர்ச்சுனிட்டி. சோ எங்கெல்லாம் லாபம் தருதோ அந்த தொழிலை நம்ம முதல்ல பண்ணணும் ஒரு ஆண்டர்பிரனரா இருந்தா. தென் டிசைடிங் த லொகேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யூனிட்.
தென் நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, நீங்க எங்க வைக்கிறீங்கங்கிறது இருக்கு. நான் வந்து கடைய யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல கொண்டு வச்சேன்னா, கடை ஓடாதுங்க. நான் எல்லாரும் மக்கள் புழங்கக்கூடிய இடத்துல என்னோட லொகேஷன நான் ஷிஃப்ட் பண்ணணும். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ரீசார்ஜ் பண்ணக்கூடிய கடை வச்சீங்கன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10,000 ஓடும். இதுவே உங்க வீட்ல வச்சு நீங்க ரீசார்ஜ் பண்றீங்கன்னா, குறைஞ்சது ரூ. 300 மேல போவாது. இல்லன்னா ஒரு ரூ. 1000 மேல போவாது. அதுவே பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா குறைஞ்சது நான் பேசிக்கிட்டு இருக்கேன். 10,000க்கு மேல போகும் குறைஞ்சது. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சா. சோ அப்போ நான் எங்க லொகேஷன் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல சோ டிசைடிங் த லொகேட்டிங் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யூனிட். தென் மேக்கிங் இன்னோவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதே என்டர்பிரனருக்கு இன்னோவேட்டிவ் தான். ஒரு இன்னோவேட்டிவ் பிளான் இல்லைன்னா இங்க என்டர்பிரனர் இருக்க முடியாது. நான் எல்லாரும் பண்றதே பண்ணா நான் எப்படி என்டர்பிரனர் ஆக முடியும்? எப்படி என்னோட தொழில் மட்டும் ஓடுன்னு நான் சொல்ல முடியும்? நான் இன்னோவேட்டிவா இருக்கணும். என்னோட பிளான் எல்லாமே இன்னோவேட்டிவா இருக்கணும், புதுமையா இருக்கணும். ஓகேவா? தென் டிசைடிங் த ரிவார்ட் பேமெண்ட்ஸ். சோ எவ்வளோ ரிவார்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். தென் டேக்கிங் த ரிஸ்க் அண்ட் ஃபேசிங் த அன்சர்டனிட்டி. உங்களுக்கு ஒரு உறுதி இல்லாத தன்மை இருக்கும். இப்போ ரிஸ்க் நடக்குன்னு வச்சுக்கலாம். என்ன ரிஸ்க் அப்படின்னு பாக்கணும்னா, நான் ஒரு கடை வச்சிருக்கேன். நான் ஒரு துணி கடை வச்சிருக்கேன். என்னோட துணி கடை வந்து நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. என்னோட துணி கடை வந்து ஒரு நாள் வந்து சும்மா எல்லா பொருளும் எரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பவிதா மேடம்லாம் இருப்பாங்க. மேடம்லாம் என்கிட்ட வந்து துணி தைக்க கொடுத்துருந்தாங்க. எல்லாம் எரிஞ்சு போச்சு. நான் மேம்கிட்ட சொல்றேன், சாரி மேம் எரிஞ்சு போச்சு. மேம் சொல்றாங்க, அது உன்னோட பாடு, எனக்கு பணத்தை வை, துணியை கொடு. எஸ், என்டர்பிரனரோட வேலையே இங்க என்ன ரிஸ்க் இருந்தாலும் அவர் மட்டும் தான் எடுத்துக்கணும். தன்னோட கன்சியூமர்ட்ட அதை சொல்லக்கூடாது. சார் நீங்க தான் சார் காரணம். வந்து நம்ம கன்சியூமருக்கு மேல நான் கஷ்டத்துல இருக்க அதனால தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. சோ இது எக்கனாமில ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு என்டர்பிரனர் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒருவேளை லாபம் வந்த உடனே என்ன மேம கூப்பிட்டு நான் என்ன 1000 ரூபாய் கொடுக்க போறேன்னா சான்ஸே கிடையாது. அப்ப என்டர்பிரனர்ஷிப்ல டு டேக்கிங் த ரிஸ்க் அண்ட் ஃபேசிங் த அன்சர்டனிட்டி. ஓகேவா? இவர்தான் என்டர்பிரனர். ஒரு என்டர்பிரனர் பத்தி கேட்டா கடகடன்னு எழுதிடலாம். சரியா? சோ இதுதான் என்டர்பிரனர்ஷிப். எல்லாருக்கும் புரியுதா என்ன பேசுறேன்னு? சூப்பர் 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 சூப்பர். சரி, அடுத்து நம்ம எதை பத்தி பேச போறோம்? டாக்ஸஸ் பத்தி பேச போறோம். சோ டாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சோ இந்தியால நமக்கு டாக்ஸ்ங்கிற விஷயம் மனுஸ்மிருதி காலத்துல இருந்தே இருக்குது. அர்த்த சாஸ்திரம் மனுஸ்மிருதி காலத்துல இருந்தே டாக்ஸ் இருக்குது. சோ இந்த டாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, ஒரு லத்தீன் வேர்ட் ரேஷியோ, அதாவது பகுத்து கொடுப்பது என்பது டாக்ஸோட விகிதம். ஓகேவா? சோ நம்ம எல்லாருமே டாக்ஸ் பே பண்றோம். எல்லா விஷயத்திலையும் தெரிஞ்சு தெரியாம எல்லா விஷயத்திலயுமே டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். டாக்ஸ் அவசியமா அவசியமற்றதா? உங்களுடைய கருத்துக்கள், தாழ்வான கருத்துக்கள். அவசியம்தான். எல்லாம் அப்படி எல்லாமே தெளிவான ஆள்கள். அவசியமா அவசியம் இல்லையா? அவசியம் இல்லைன்னா அதுக்கான காரணம் அத முறையா பயன்படுத்தினா அவசியமா இருக்கும். ஓகே, அரசியல். ஓகே, வேற? அத முறையா பயன்படுத்துறதுனாலதான் சார் நிறைய கண்ட்ரிஸ் வந்து நல்லா இருக்கு. இந்தியா மாதிரி சொல்றீங்களா மேடம்? சார் ஒரு நாட்டை வழிநடத்துறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அப்புறம் ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம தமிழ்நாடு அளவுக்கு கூட இருக்காது சிங்கப்பூர். அங்க எல்லாத்துக்கும் டாக்ஸ் போடுவாங்க. அது வந்து ஒன்லி வெல்ஃபேர் ஆஃப் த அவங்களுடைய பீப்புளோட வெல்ஃபேருக்காக நல்லா பிளான் பண்ணி டாக்ஸ் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்குவாங்க. ஓகே ஓகே, சார் எது சொல்லுங்க? சார் சொல்லுங்க. மேம் சார் சொல்லட்டும். சார் ஒரு நாட்டை வழி நடத்தணும்னா அதுக்கு ரெவென்யூ தேவை. கண்டிப்பா. அந்த ரெவென்யூ வந்து டைரக்டா வந்து மக்கள்கிட்ட டைரக்டா இன்டைரக்டா டாக்ஸ் மூலம் தான் கலெக்ட் பண்ண முடியும். அந்த காலத்துல ஒரு நாட்டுல இருந்து போய் கொள்ளையடிச்சு அதுல இருந்து வச்சு நாட்டை வழி நடத்தினாங்க. இன்னைக்கு டைரக்டா போய் இந்த நாட்டுல போய் கொள்ளையடிக்க முடியாது, படையெடுத்து கொண்டு போய். அதனால இன்னைக்கு டெமோக்ராட்டிக் வேல வந்து த்ரூ த டாக்ஸ் மூலம் தான் கலெக்ட் பண்ணி நாட்டை தேவையான எக்ஸ்பென்சிவ் சர்வீஸ் இது மூலமே அதன் மூலம் தான் செய்ய முடியும். அதனால டாக்ஸ் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. சூப்பர் சூப்பர். டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தான் பண்றாங்க, டாக்ஸ் கட்டுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில இன்கம் டாக்ஸ்ங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதர் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணிக்கலாம். இப்ப அமெரிக்கா வச்சுக்கலாமே. ஈவன் அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் பண்ணி செலுத்துறாங்க. பட் அமெரிக்கன் கண்ட்ரி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி சார். நம்ம கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. நம்ம கண்ட்ரி சார். நமது மிக்ஸ்ட் எக்கனாமி தான். இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இதுதானே இருக்காங்க, டாக்ஸ் இவாஷன் தானே இருக்கு. ஓகே சார். ஆனா அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு வரலாமா? நம்ம என்ன ஃபர்தரா என்ன பண்ணலாம்? ஆனா அதே கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க.
இல்ல நம்ம சார் அந்த சஜஷன் அரசு கொடுத்தாலுமே அரசு ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் பாலிசி ஏதா இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்